ஹே காய்ஸ், உங்களிடம் ஒரு கேள்வி. நேற்று ஏற்பட்ட ஒரு தோல்விக்காக, நேற்று கிடைத்த ஒரு ஏமாற்றத்திற்காக, அல்லது நேற்று நடந்த ஒரு கசப்பான அனுபவத்திற்காக, இன்று உங்களுக்கு கிடைத்த இந்த புதிய நாளையும் புதிய வாய்ப்பையும் இழக்கப் போறீங்களா? அல்லது உங்களுக்கு கிடைத்த இந்த புதிய நாளையும் புதிய வாய்ப்பையும் எப்படி பயன்படுத்துறதுன்னு யோசிக்கப் போறீங்களா? நேற்று நீங்க ஒரு நல்ல வாய்ப்பை இழந்திருக்கலாம். ஏதாவது ஒரு தவறு செய்திருக்கலாம். உங்களுடைய முயற்சி தோல்வியில் முடிந்திருக்கலாம். யாரோ ஒருவரின் வார்த்தைகள் உங்கள் மனதை காயப்படுத்தியிருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்தது எதுவும் நடக்காமல் போயிருக்கலாம். ஆனால் அவை அனைத்தும் உங்கள் வாழ்க்கையின் ஒரு நாளில் நடந்த சம்பவங்கள் மட்டுமே. அதுவே உங்கள் முழு வாழ்க்கையும் அல்ல. வாழ்க்கையில் ஒரு நாள் மோசமாக இருந்தது என்பதற்காக முழு வாழ்க்கையும் மோசமாகிவிட்டது என்று அர்த்தமல்ல. ஒரு புத்தகத்தின் ஒரு பக்கம் பிடிக்கவில்லை என்பதற்காக முழு புத்தகத்தையும் யாரும் தூக்கி எறிவதில்லை. அதேபோல் வாழ்க்கையில் ஒரு நாள் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக முழு வாழ்க்கையையும் நம்பிக்கையின்றி பார்க்காதீர்கள். ஒவ்வொரு நாளும் சூரியன் காலையில் உதிக்கும்போது இயற்கை நமக்கு ஒரு செய்தியை சொல்கிறது. நேற்று முடிந்துவிட்டது. இன்று ஒரு புதிய நாள், ஒரு புதிய வாய்ப்பு. ஒவ்வொரு புதிய நாளும் வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கும் ஒரு புதிய வாய்ப்பு. மீண்டும் எழுவதற்கான ஒரு வாய்ப்பு. மீண்டும் முயற்சி செய்வதற்கான ஒரு வாய்ப்பு. புதியதை கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. நேற்றைய தவறுகளை சரி செய்வதற்கான ஒரு வாய்ப்பு. நேற்றைவிட சிறந்த மனிதராக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு. அதனால் நேற்று நடந்ததை நினைத்து வருந்தாதீர்கள். நாளை என்ன நடக்கப் போகிறது என்று நினைத்து பயப்படாதீர்கள். இன்று உங்களிடம் இருக்கும் இந்த ஒரு நாளை முழுமையாக வாழுங்கள். இயற்கையை ஒருமுறை கவனித்துப் பாருங்கள். அது வார்த்தைகளால் பேசுவதில்லை, ஆனால் அமைதியாக எண்ணற்ற வாழ்க்கை பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உதாரணமாக மரங்கள் உதிர்ந்த இலைகளை நினைத்து கவலைப்படுவதில்லை. அவை மீண்டும் புதிய இலைகளை வரவேற்கத் தயாராகின்றன. நதிகள் வழியில் நிறைய பாறைகள் வந்தாலும் தன் பயணத்தை நிறுத்தாமல் பாதையை மாற்றிக்கொண்டு முன்னேறுகின்றன. சூரியன் நேற்று மேகங்கள் மறைத்திருந்தாலும் இன்று மீண்டும் உதிக்கத் தவறுவதில்லை. ஏனெனில் இயற்கையிலுள்ள அனைத்தும் ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய தொடக்கமாக ஏற்றுக்கொள்கின்றன. ஆனால் மனிதன் மட்டும் நேற்றைய தோல்வியை சுமந்து கொண்டு இன்றைய வாய்ப்பை இழக்கிறான். ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள். நேற்று உங்களை சோதித்திருக்கலாம். இன்று வாழ்க்கை உங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொள்வதா அல்லது நேற்று நடந்தவற்றையே நினைத்துக்கொண்டு அதை இழப்பதா? முடிவு உங்கள் கைகளில்தான் இருக்கிறது.